சார் இவங்க 2 பேருடைய குற்றச்சாட்டு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இவர்கள் 2 பேருக்குமான பதில் சார். இல்லை, குற்றச்சாட்டுன்னா இப்போ அரசியல் கலக்காமல் பேசணுன்னா பெண் உரிமையை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் அரசியல் கலக்காமல் பேச முடியுமானா ஆட்சியாளர்கள் தான் நம்ம எஜமானர்கள். அப்போ ஆட்சியாளர்களை நோக்கி தான் கேள்வி கேட்க முடியும். முந்தைய ஆட்சி இல்லைன்னா எதிர்காலத்தில் வர்ற ஆட்சி இதெல்லாம் நம்ம உதாரணம் சொல்ல முடியாது. நடக்கிற ஆட்சி நம்ம ஆட்சி. அப்போ நம்ம ஆட்சியை பற்றி தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்போது அந்த பழிச்சொல் ஆட்சியாளர்கள் விரும்புகிறாங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். செய்யாமல் எதுவுமே செய்யாமல் இருப்பாங்கன்னா எதுவுமே செய்யாமல் இருக்க மாட்டாங்க. எந்த ஆட்சியாளருமே செய்வாங்க. ஆனால் பழிச்சொல் வருமா என்றால் கண்டிப்பாக ஆட்சியாளர் மேலே தான் வரும். அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ பெண்கள் அப்படின்னா, மகளிர் அப்படின்னாலே அவருடைய உரிமை அந்த காலத்திலேருந்து இப்போ 1909 முதல் நியூயார்க்கில் தான் பிப்ரவரி 28 இந்த பெண் உரிமை தினம் கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நிறைய போராட்டங்கள், நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய உரிமைகளை குறித்து, அதாவது வேலைக்கே போக முடியாது அவர்கள் பெண்கள், உடை கட்டுப்பாடு அவர்களுக்கு, கல்வி மறுக்கப்பட்டது, வாக்குரிமை மறுக்கப்பட்டது, சமய அதாவது மத நல்லிணக்கத்தில் வழிபாட்டு தலங்களில் அவர்களுக்குரிய உரிமை கூட மறுக்கப்பட்டது கடந்த காலங்களில். இப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா மீட்டு வராங்க. ஆனால் முழு அளவில் மீட்கப்பட்டதானா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது கிடையாது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம தமிழ்நாட்டை ஒப்புமைப்படுத்தி தான் உலக அளவுலையோ இல்லை மற்ற மாநிலங்கள் அளவுலையோ நம்ம பேசுறது அப்படின்னா தமிழ்நாட்டை ஒப்புமைப்படுத்தி தான் பேசுகிறோம் அப்படின்றது. இப்போ இந்த உரிமைன்னு நம்ம பேசுகிறோம். இந்த உரிமையை தாண்டி ஒரு விஷயம், இப்போ சகோதரன் சொன்ன மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்குது? இப்போ கல்விக்கான உரிமையை கொடுத்துட்றோம், ஆனால் கல்விக்கான பாதுகாப்பு இருக்கிறதா அவர்களுக்கு? அதே மாதிரி வேலைக்கான உரிமையை கொடுத்துடுறோம், அந்த இடத்துல வேலைக்கான இடத்துல பாதுகாப்பு இருக்கிறதா? அதே நேரத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் இருக்கிறதா ஆண்களுக்கும் பெண்களுக்கும்? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குரியுது. அதே மாதிரி 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் நம்ம கொடுத்துட்டோம். 33% ஜெயலலிதா அம்மா வரும்போது 50%, 33% கலைஞர் கொடுத்த பிறகு 50% ஜெயலலிதா அம்மா கொடுத்த பிறகு. ஆனால் என்னன்னா அதில் முக்காவாசி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண் அமர வேண்டிய அந்த நாற்காலியில், அதிகார நாற்காலியில் கணவனோ அல்லது தந்தையோ அல்லது சகோதரனோ தானே அமர்றாங்க. அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்குறோம்? ஒண்ணுமே தண்டனை கொடுக்கல, எங்கேயுமே தண்டனை கொடுக்கலையே. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் உரிமை மறுக்கப்படுகிறது, இல்லைன்னா பறிக்கப்படுகிறது. இது நடக்குதா இல்லையா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நாடாளுமன்றத்திலையோ இல்லை சட்டமன்றத்திலையோ பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல. அது அப்போ வளர்ச்சியடைந்த நாடுன்னு சொல்கிறோம், நம்ம வளர்ச்சியடைந்த மாநிலம் சொல்கிறோம், நம்மளால் முடியல. இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாது. அப்போ எல்லா விஷயத்திலையும் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட கல்வியில் நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்றதா. பெண் கல்வியில் இப்போ லிட்ரஸி ரேட்டுன்னு எடுத்தோம்னா நம்மளுடைய லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது இந்திய அளவில் சராசரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிட்ரஸி ரேட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் புள்ளியியல் துறை கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்கிறது அப்படின்றதான். நம்ம 73.4% தான் பெண்களுக்கான எழுத்தறிவு இன்னைக்கு இருக்கிறது. முதல் இடத்துல கேரளா இருக்குது 92%. நம்ம 8வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி உயர்கல்வியில் எடுத்தாலும் சரி நம்முடைய கேரளாவில் அவங்க சைன் போடுறதுக்கான அந்த இது இருந்ததாலே அவங்கள படிச்சதா ஏத்துக்குவாங்க இல்லையா? அது நம்ம தமிழ்நாடுக்குள்ள கம்பேர் பண்ண முடியாது. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே இது ரிப்போர்ட் எப்படின்னா நம்ம மத்திய அரசு கொடுக்குற புள்ளியியல் துறை ரிப்போர்ட் தான். இப்போ சைன் போடுறதுக்குன்னெலாம் கிடையாது. எழுத்தறிவு நம்ம சும்மா சமாதானம் சொல்லிக்கிட்டு தான். கேரளாவில் அந்த எழுத்தறிவு இருக்கிறது. அதான் லிட்ரஸி ரேட்டு தான் கணக்கெடுது. அந்த லிட்ரஸி ரேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் எல்லாருக்கும் ஒரே நாம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அந்த லிட்ரஸி ரேட் பிரகாரம் இப்போ கோவா 84%, நாகாலாந்து நம்மளோட பின்தங்கிய மாநிலம் தான், ஆனால் 76%, சிக்கிமில் 75%, மேகாலயாவில் 76%, மிசோரத்தில் 89%, திரிபுராவில் 82%. இப்படி கணக்குப்படும்போது நம்ம தமிழ்நாட்டை 73.4%. இன்னும் நம்ம நிறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ உயர்கல்வியில் எடுத்திங்கன்னா 48.6%, கிட்டத்தட்ட 49% பெண்கள். ஆண்களை விட 1% குறைவாக இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்னென்னா குழந்தைகள் திருமணம். இது பெரிய ஆபத்தில் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரி, சராசரியாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ரொம்ப வலுக்கட்டாயமாக ஒரு குழந்தைய இழுத்துட்டு போனாங்க. ஆமாம், அந்த செய்தி பார்த்துருப்பீங்க. அதுதான் என்னன்னா இப்போ நம்மளுக்கு ரிப்போர்ட் வருது 2022
3609 கேசஸ் ரிப்போர்ட். அதில் 70% தான் தடுக்கப்பட்டது. இவங்க போகிறதுக்குள்ளே திருமணம் நடந்து முடியுது. இதே மாதிரி தான் 2023 3049 65% தடுக்கப்பட்டது. இப்போ தடுக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் குறைஞ்சினே வருது. 2024 வந்து 53% தான், பாதிக்கு பாதி தான் தடுக்கப்பட்டது, பாதி மீறி நடந்துருது திருமணம். அந்த திருமணம் நடந்ததால் என்ன ஆகுதுன்னா 18 வயதிற்குள் கர்ப்பம் தரித்தல், அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டில் அது ஆபத்தை கொண்டு வருது. அதற்கு என்னென்னா 2021 வந்து 14,000, 2022 10,000, 2023 9,000, 2024 கடந்த ஜனவரி பிப்ரவரி மட்டும் எடுத்தோன்னா 1637. இதுதான் தரவுகள் கொடுக்குது. அதாவது கொஞ்சம் குறையுதுனே வருது, ஆனால் குறையுது நம்மளுக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தணும். குழந்தை கர்ப்பம் தரிப்பு வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம ஏற்படுத்தணும். இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா சாரதா சட்டம்னு 1929 போட்டிருந்தாங்க. சாரதா சட்டம் வந்துச்சு. இப்போ நம்ம அரசாங்கம் வந்து 2006 சட்டம் ஏற்றிருக்காங்க. அதற்கு வந்து 2009 வந்து ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, குழந்தை திருமண தடுப்பு சட்டம் சொல்லிட்டு. ஆனால் எவ்வளவு பேர் தண்டிக்கப்படுகிறார்கள், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து பெற்றோரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள், ஒரு பக்கம் சமூகமும் உடந்தையாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்குரிய கல்வியை நம்ம தரமான கல்வியை கொடுக்க முடியல, பாதுகாப்பான தன்மையை கொடுக்க முடியல. அதனால் ஒரு பருவம் அடைந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அந்த எண்ணம் அவங்களுக்கு வருது. இதை வந்து இந்த சமூகத்தில் வந்து மாற்றுவதற்கான ஆட்சியாளர்கள் மிகுந்த முயற்சி பண்ணணும். ஏன்னா ஆட்சியாளர்கள் கையில் தான் இந்த சிஸ்டமே இருக்குது. ஆட்சியாளர்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் கையில் இந்த 2006 குழந்தை தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷரத்துகள் இருக்குது. அதில் வந்து பெற்றோர் தண்டிக்கப்பட வேண்டும், உற்றார் யாரெல்லாம் ஒத்து வராங்களோ அவங்களும் தண்டிக்கப்படணும், குறைந்தபட்சம் 2 வருஷ தண்டனை இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்குது. இந்த ஷரத்துக்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா ஃபாலோ பண்ணல. இப்போ நம்ம தடுத்த எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி தடுக்கிற கேசஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா மட்டும்தான் போய் தடுக்கப்படுது இல்லையா? ஆமாம். அப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகாமல் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? இப்போ அதுதான் கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் வரும்போது லேட்டாக வருது. அதுதான் அந்த மாதிரி அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் 36,000 பேர் வந்து 18 வயதிற்கு கீழ் கர்ப்பம் தரித்தவர்கள் இருக்குது. அப்போ தடுக்கப்படாத திருமணங்களும் நிறைய இருக்க தான் செய்யுது, தடுக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தண்டனைகளெல்லாம் இருக்குது, நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, பெற்றோரை கூப்பிட்டு எழுதி வாங்கிக்கிறாங்க, இனிமேல் நாங்கள் திருமணம் இந்த மாதிரி நடத்த மாட்டோம் 18 எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது ஒரு சாஃப்டாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். இப்போ இந்த விஷயத்தில் அதுதான், அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கிறதால அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியல. பெற்றோருக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இல்லைனா அந்த மணமகன் வீட்டாருக்கோ தண்டனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போது போக்சோ சட்டத்தை பற்றி கூட சொன்னாங்க. குழந்தைகள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள், போக்சோ வழக்குகள் 2021 4415, 2022 4906, 12% தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. இந்திய அளவில் வந்து 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசத்தில் கணக்கு போட்டிங்கன்னா தமிழ்நாடு 3வது இடத்தில் இருக்குது போக்சோ வழக்குகளில். ஒருவேளை நம்ம வழக்குகள் நிறையா போடுறோம், நம்ம கண்டுபிடிச்சி போடுறோன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என்னென்னா போக்சோ வழக்குகள் வந்து அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. 3வது இடத்துல தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்குது, 7970 வழக்குகள். மத்திய பிரதேசம் 2வது இடத்துல இருக்குது, 5900 வழக்குகள். ஆனால் உத்தரப்பிரதேசம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளது கிட்டத்தட்ட 7.5 கோடி ஜனத்தொகை, அவங்க 24.5 கோடி ஜனத்தொகை. அப்போ நம்மளை விட அவங்க 4 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த வழக்குகள் கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதிகமான வழக்குகள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்காலத்தில் இது நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னா சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண இடத்துல வந்து நம்மளுக்கான வழக்கறிஞர்கள், இந்த போக்சோ வழக்குக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் வேணும், மாவட்ட அளவில் வேண்டும். அதே இந்த போக்சோ நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகிற வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், திறமையான வழக்கறிஞர்கள் இருக்கணும். அவர்கள் வாதாட வேண்டும். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அப்படின் போது the conviction rate has to be increased. அதுதான் கன்விக்ஷன் ரேட் அதிகமாகணும். போக்சோ வழக்கில் வந்து 90% 95% கன்விக்ஷன் இருக்கணும். கன்விக்ஷன் இருந்தால் இந்த குற்றங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்வியில் இப்போ சொத்துரிமை கொடுத்தாரு, கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியதுதான். சொத்துரிமை கலைஞர் இருக்கும்போது கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா
எல்லா இடத்துலையும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு பார்த்தா நிறைய இடத்துல கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய இடத்துல எழுதி வாங்கிக்கின்னு குடும்பத்துக்குள்ளேயே ஆண் வாரிசுகளுக்கு கொடுக்குற நிலைமையில் வருது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்தால் தான், அது நடவடிக்கை எடுத்தால்தான் முடியும். சார் சார் நம்ம இது தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறு உங்களுடைய நிறைவு கருத்து சார். எப்படின்னா இப்போது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமைன்னா உளவியல் ரீதியாக அவங்கள எப்படி உற்சாகப்படுத்துறது அப்படின்றது வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டா ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது அவர்கள் பெண் என்பதால் வந்து அந்த பெண்களுக்குரிய முக்கியத்துவங்கள் அவங்க கொடுக்கும்போது நீங்கள் தொட்டில் குழந்தை திட்டம் வந்து நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவாலே பாராட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டம். அந்த தாலிக்கு தங்கம் 50,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் கொடுக்கும்பொழுது 18 வயது பூர்த்தி அடைந்தால்தான் அது கொடுக்கப்படும். அப்போ உளவியல் ரீதியாக பெற்றோருக்கு என்ன வரணும், 18 வயசு முடிஞ்ச பிறகு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணால் இந்த லட்சக்கணக்கில் இந்த பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது. அடுத்தது சைக்கிள் திட்டம், லேப்டாப் கையில் கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த +1 +2 அந்த லேப்டாப் கையில் இருந்தால் உலகமே தன் கையில் வந்துச்சு, டிஜிட்டல் வேர்ல்டு தன் கையில் வந்துருச்சுன்னு அடுத்த நிலைக்கு படிக்கிறதுக்கு, உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி குழந்தைகள் பராமரிப்பு பொருட்கள் அவங்க கொடுத்தாங்க. கிராமப்புறங்களில் வந்து பெண்களுக்கு வந்து ஆடு மாடு கோழி அது வளர்க்குறதுக்காக அதை கொடுத்தாங்க. நகர்ப்புறத்தில் வேலைக்கு செய்கிறதுக்காக அம்மா ஸ்கூட்டி திட்டம் இப்படி கொடுத்தாங்க. இது போல் நிறைய திட்டங்கள் வந்து பெண்களுக்காக அவங்க கொடுக்கும்போது, அதுமாதிரி பெண்கள் காவல் நிலையங்கள் அதை கொடுத்தாங்க, பெண் கமாண்டோ படை அதை கொடுத்தாங்க. அப்புறம் சுய உதவி குழுக்கு வந்து சுழல் நிதி, அந்த பெண்களுக்கு சுழல் நிதியை கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டமாக அவங்க கொண்டு வந்தாங்க கடந்த காலத்தில். அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்துலேயும் நிறைய திட்டங்கள் வந்து பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து நிறைவேற்றணும். இதை நிறைவேற்றும் போது அந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் தவறு செய்வாங்க, அது நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. ஆனால் தவறு என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த கட்சி நபர் மீது மிகப்பெரிய கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். அது மறைமுகமாக வந்து நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமோ அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடாது. இப்போ ஈசிஆர் ரோடு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கட்சி கொடி போட்டு பெண்களோட காரை வந்து சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை பிடிச்ச பிறகு என்னன்னா அந்த நபர் வந்து அல்ல, அந்த நபர் வீடியோ வெளியிடுறாரு. அந்த நபர் வெளியிடுறார் வீடியோ. அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த வீடியோ எப்படி வெளியிடப்படுகிறது? என்னுடைய சித்தப்பா ஒன்று விட்ட தகப்பனார் வந்து ஒரு கட்சியில் இருக்காருன்றது. இந்த மாதிரி டிஃபென்சிவ் கேரக்டர் தான் வரக்கூடாது. அதே மாதிரி 31 டிசம்பர் 2023 வந்து அண்ணா நகரில் வந்து பேராசிரியர் அன்பழகன் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் வந்து காவல்துறை அதிகாரி ஒரு காவலர், பெண் காவலருக்கு வந்து அத்துமீறல் நடக்கப்பட்டது. 31 நடந்தது வந்து இந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்து முழுசாவே இப்படி அரசாங்கம்